அன்பான பிக் சேனல் நேர்களே, நீங்க எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துட்ட அந்த ஒரு நாள் இன்றைக்கு வந்திருக்கு. நிறைய பேர் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க, சார் கிளாஸஸ், அதாவது ஜோதிட வகுப்பு நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு பிளான் பண்ணி இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா, பிக்ஸ் அஸ்ட்ராலஜி அகாடமி அப்படின்றது ஒன்று ஆரம்பிச்சு, இன்னையிலேருந்து ஒவ்வொரு வீடியோவாக மொத்தம் 100 வீடியோ வரும். கம்ப்ளீட்டாக வந்து ஃபவுண்டேஷன்ல இருந்துட்டு கேஸ் ஸ்டடிஸ் வரையும் ஒரு ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி அதோடைய பலன்களை துல்லியமாக நீங்களே வந்து பார்க்குற அளவுக்கு, கடைசியாக பரிகாரங்களும் நீங்களே கொடுக்குற அளவுக்கு உங்களை வந்து ஒரு முழு ஜோதிடராக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவில் இந்த வகுப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். அந்த லெவலில் வந்து நம்ம வந்து 5 லெவலாக ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம். ஒவ்வொரு லெவலில் வந்து ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 லெவலில் முடிக்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து பாரம்பரிய ஜோதிடமும் அது கூட கர்மாக்களையும் சேர்த்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி காம்பினேஷனில் கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் வந்துட்டு வாட்ச் பண்ணி உங்களை நோட்டில் வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இந்த டிஸ்பிளேல இருக்க நம்பர் இருக்குல்ல, என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு எப்பயாச்சும் சந்தேகம் ஏற்பட்டால் என்ன தொடர்பு கொள்ளலாம். சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜோதிடம் என்றால் என்ன, இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி, எதுக்கு இந்த ஜோதிட கிளாஸ் எல்லாரும் நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும். நிறைய பேர் இந்த கிளாஸ் எங்களுக்கு எதுக்கு சார், நாங்கள் வீடியோ எதுக்கு பார்க்கணும், அதாவது வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸ்வைப் பண்ணுறப்ப. அப்போது இந்த கிளாஸ் வந்து எதுக்கு எங்களுக்கு தேவை, இது நீங்கள் கொடுக்கறதுனால வந்து எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கேட்கலாம். மனுஷனாக பிறந்த எல்லாருமே ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றது வந்து என்னுடைய ஆசை. ஏன் அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு செயலுக்காகத்தான் பிறந்திருக்கோன்றது எல்லா மதங்கள், எல்லா ஜாதிகள், எல்லா இனத்தும் புரியக்கூடிய ஒன்று. எல்லாருமே அதுதான் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது. ஏதோ ஒரு செயலுக்காக தான் நம்ம வந்து இறைவனால் இங்கே இந்த பூமியில் படைக்கப்பட்டோம். கரெக்டுங்களா? அந்த செயல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். அது தெரியாம தான் நிறைய பேர் முடிச்சுக்கிட்டு வேலை இல்லாமல், உணவு இல்லாமல், தங்கும் இடம் இல்லாமல் ஏழைகளாக வேதனைப்படுகிறார்கள். ஸோ அதனால என்ன பண்றோம்னா, இந்த ஜோதிடத்தை நீங்க வந்து பேசிக்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில், ஒரே இடத்துல, ஒரே நிமிஷத்தில், ஒரே செகண்டில் பல குழந்தைகள் பிறக்குது. ஒருத்தன் பொடிசனாக இருக்கான், ஒருத்தன் பிச்சைக்காரனாக இருக்கான். ஏன் அப்படி அப்படின்னா, அவங்கள் வாங்கி வந்த கர்மாக்கள். ஒரே ஜாதகம், ஒரே நேரம், எல்லாமே அதே தான், சேம் தான். எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல தான் இருக்க போகுது. ஆனால் வெவ்வேறு பலன்கள் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வருது. ஒரு வெவ்வேறு நபர்கள், 2 நபர்களுக்கான, ஒருத்தவங்க பணக்காரனாக இருக்கான், ஒருத்தவங்க கோடீஸ்வரனாக இருக்கான், ஒருத்தவங்க பிச்சைக்காரனாக இருக்கான். அதுக்கு காரணம் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த அடிப்படை அறிவு உங்களுக்கு தேவை, ஜோதிட அறிவு தேவை. அதுக்கு தான் இந்த கிளாஸு. ஃபஸ்ட்டு ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் தெரிஞ்சுப்போம். நாம் இந்த உலகத்தில், பூமியில் பிறக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிறப்போம். சரிங்களா? அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து நேரடியாக நீங்கள் மேலே வானத்தில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்குற பார்வையில் உங்களுக்கு வந்து நேரடியாக பார்க்க முடியாது, பட் டெலஸ்கோப் மூலியமாக பார்க்கலாம். நம்ம தலைக்கு மேலே வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கும். மொத்தம் 27 நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் எப்பொழுதும் மாறாது, கிரகங்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கும். பூமி சுற்றி சுற்றி வரும்பொழுது கிரகங்கள் மாறும். அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்திற்கு கீழ் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து சென்னையில் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்கும், அச்சாம்சம் தீர்க்காம்சம் சொல்லுவாங்க. அந்த ஜிபிஎஸ் லொகேஷன் படி அந்த இடத்துல பிறந்த ஒரு குழந்தை, அந்த இடத்திற்கு மேல் கிரகங்கள் இருக்கும்ல, அந்த கிரகங்கள் சில நட்சத்திரத்தில் இருக்கும். அதாவது அந்த நட்சத்திரத்தை ஒளியை வாங்கி
பூமிக்கு செலுத்தும், அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு. அப்படிப்பட்ட அமைப்பு தான் ஜோதிடம். அதாவது வந்து ஒரு நட்சத்திரத்திலிருந்து ஒளியை வாங்கி கிரகங்கள் வழியாக ஊடுருவி அந்த ஒளி நம்மெழுது அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து விடும். ஸோ அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக மனிதர்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து சாஸ்திரம் சொல்றது. இந்த ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம்ன்றது முதல் முக்கியம். அடுத்து 12 கிரகங்களும் 9 கிரகங்கள் முக்கியம். 12 வீடுகள், அதாவது இந்த மண்டலம் இருக்குல்ல, வான் மண்டலம், அதை 12ஆ பிரிச்சிருக்காங்க. 12 மண்டலம் பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த 12ஐயும் ராசிகள்னு நம்ம சொல்றோம். ஸோ மேஷ ராசியில இருந்துட்டு மீன ராசி வரை மொத்தம் 12 ராசிகள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு ராசியிலும் நட்சத்திரங்கள் இருக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு மேஷ ராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கும். ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகையோட சொச்சம் இருக்குல்ல, அந்த கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரம். இப்படி மொத்தம் 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்கள் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள் இருக்கும். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ஆக மொத்தம் ஒரு ராசியில 9 பாதங்கள் இருக்கும். ஆக மொத்தம் 27 நட்சத்திரம், 4 பாதங்கள் அப்படின்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா மொத்தம் 108 பாதங்கள் இருக்கும். அதனாலதான் அந்த 108 ஒரு ஆஸ்பீஷியஸ் நம்பரா யூஸ் பண்றோம். மந்திரங்கள் சொல்லும்போது 108 முறை மந்திரங்கள் சொல்றது. சரிங்களா? இந்த விஷயத்துல நீங்க அடிப்படையாவே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த 12 ராசியில பாத்தீங்கன்னா கிரகங்கள் மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கும். என்னென்ன கிரகங்கள் இருக்கு? சூரியன் முதல் கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன். அடுத்தது சந்திரன். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன். அடுத்து சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி. ஆக மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்கு? எத்தனை கிரகங்கள் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 7 கிரகங்கள் இருக்கவா? அடுத்து 2 பார்த்தீங்கன்னா ராகு, கேது. ஓகேங்களா? இது நிழல் கிரகம். இந்த கிரகங்களும் கொஞ்சம் இம்பாக்டை கொடுக்கும். அதனால இந்த கிரகத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆக மொத்தம் இந்த 9 கிரகங்களும் 12 ராசிகளில் ஏதேனும் ஒரு நட்சத்திர காலில் இருக்கும், நட்சத்திர பாதத்தில் இருக்கும். அந்த நட்சத்திரத்தின் வழியாக ஒளியை ஊடுருவி நம் மீது செலுத்தும். அதனுடைய தாக்கம் நம் மீது விழும். நீங்க பிறக்கிறப்ப எந்த பாதத்துல, எந்த பாவகத்துல, எந்த குறிப்பிட்ட பாவ அதிபதியா இருக்காரு ஒரு அந்த கிரகங்கள் வந்து எந்த வீட்டுல இருக்குது, அதை பேஸ் பண்ணி அந்த பலன் வந்து உங்களுக்கு கோச்சாரத்தில் அமையும். நாளுக்கு நாள் உங்களுக்கு வந்து பலன் வந்து அதன் மூலியமா தான் பலன் எடுக்கிறாங்க. இதை பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் இது பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் எத்தனை கிரகங்கள் இருக்குது, எத்தனை நட்சத்திரம் இருக்குது, எத்தனை ராசிகள் இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தது லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்னா தான் பாவாதிபதிகள் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம நெக்ஸ்ட் லெவல்ல வந்து எப்படி பலன் பார்க்க முடியும், நாம எதனால பிறந்தோம், எதற்காக பிறப்பெடுத்தோம், நம்மளுடைய கர்மாக்கள் என்ன, நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அப்படி ஏற்கனவே தவறு செய்ததுனால நம்ம வந்து கஷ்டங்களை அனுபவிக்கிறோம்னா அதுக்கான பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னா அடிப்படை அறிவு தேவை. ஏன்னா நீங்க டிவியில பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு ராசிக்கு டெய்லி ராசி பலன் சொல்லுவாங்க. கேலண்டர்ல பாத்தீங்கன்னா ரிஷபம் நன்மை, சிம்மம் தடை அப்படின்னு ஒவ்வொரு சிம்பிளா டைலாக் போட்டுருவாங்க. அது ஒரு நாள் செட் ஆகும், ஒரு நாள் செட் ஆகாது. பட் பேசிக்கா நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம கரெக்டா அந்த ரூட்டை பிடிச்சிட்டு அதோட டிராவல் பண்ணாலே நாம கண்டிப்பாக வெற்றியாளராக மாறலாம்.
அதுக்கு பேசிக் நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக தேவை. சரிங்களா? அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவை வந்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். என்ன நேயர்களே, ஜோதிடம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் நம்ம டீட்டெயில்டாக வந்து அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். சரிங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ என்னென்னா, பேசிக்கான விஷயத்த வந்து இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக வந்து ராசி 12 ராசிகள், நட்சத்திரங்கள் எத்தனை, இதெல்லாம் பாவாதிபதிகள்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ் மொத்தம் 100 வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து பிக்ஸ் அஸ்ட்ராலஜி அகாடமி அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் லைனாக எடுத்துக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேயில் இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யாருக்காவது வந்து பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் என்னை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.